ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 460. பொருட்பாலிலே அரசியலிலே சிற்றினம் சேராமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நல்லினத்து நோங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லர் படுப்பதும் இல். நல்லினத்து நோங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லர் படுப்பதும் இல். அதாவது ஒருவருக்கு அவர் சார்ந்திருக்கின்ற அல்லது அவருடன் சேர்ந்திருக்கின்ற நல்ல இனத்தினரை விட சிறந்த துணையும் இல்லை. அதே சமயத்திலே அவர் தீய இனத்தினரை சார்ந்திருந்தால் அல்லது தீய இனத்தினர் அவருடன் சேர்ந்திருந்தால் அவர்களை விட அல்லல் கொடுப்பவர்கள், துன்பத்தை உண்டாக்குபவர்கள் அவருக்கு இவ்வுலகில் இருக்க மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இனத்தினரோடு, நல்ல இனத்தினரோடு சேர்ந்து வாழ்வதன் அவசியத்தையும் அதே சமயத்திலே குள்ள நரிகளை போன்ற சூழ்ச்சிகளை செய்கின்ற சிற்றினத்தாரோடு அவர்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து அல்லல் பட துன்பப்படக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை கருத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகிற பொழுது கவிஞர் ஆலங்குடி சோமு அற்புதமாக எழுதியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு காட்டிலே வாழ்கின்ற குறும்பை ஆட்டுக்குட்டியிடம் அந்த குட்டிக்கு அறிவுரைகள் கூறுவது போல இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு நாயகி கூறுவார், ஏ குறும்பையாடே, நீ அப்பாவித்தனமாக நல்ல இனம் என்று நினைத்து குள்ள நரியை நம்பி அதனுடன் செல்லாதே என்பார். அதற்கு உடன் இருக்கின்ற நாயகன் கூறுவார், நல் இனத்தாரோடு நன்மைகள் செய்பவர்கள் யார் என தெரிந்து அந்த இனத்தாரோடு கூடி வாழ தெரிஞ்சிக்கோ, அந்த நல்ல இனத்தாரின் நற்குணங்களை போற்றி நடந்துக்கோ என்பார். தொடர்ந்து அந்த நாயகி பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பூமியிலே நல்ல இனத்தை தேடி அவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு சேர்ந்துக்கோ என்பார். அதற்கு நாயகன் விலக்கு வைக்கும் அந்தி நேரத்திலே அங்கே இங்கே என்று அலைந்து தெரிந்து தீய இனத்தாரோடு சேர்ந்து ஆபத்தினை துன்பத்தினை விலைக்கு வாங்கி கொள்ளாமல் பாதுகாப்பாக உனது நல்ல இனத்தார் வசிக்கின்ற வீட்டுக்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து துன்பமின்றி அல்லல்கள் எதுவுமின்றி நரிகளின் பயமின்றி வாழ வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோ என்று மிக நேர்த்தியாக தீயினம் சிற்றினம் சேரக்கூடாது, நல்லினத்தாரோடு சேர்ந்து நன்மைகள் செய்து துன்பமின்றி பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று அந்த ஆட்டுக்குட்டிக்கு அறிவுரைகள் கூறுவது போல அந்த நாயகனும் நாயகியும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக நேர்த்தியாக சிற்றினம் சேரக்கூடாது, நல்லினம் சேர வேண்டும் என்கிற அருமையான கருத்தினை ஆழமாக விதைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1967 வெளிவந்த அரச கட்டளை. ஆலங்குடி சோமுவின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசையமைக்க பி சுசீலாவுடன் TM சௌந்தரராஜன் மிக இனிமையாக சிறப்பாக நேர்த்தியாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. அந்த நாயகி பாடுவார், குறும்பையாடே முந்தாதே குள்ள நரியை நம்பாதே. அதற்கு அந்த நாயகன், கூடி வாழ தெரிஞ்சுக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ. திரும்ப அந்த நாயகி, விரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ, விரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ. அதற்கு அந்த நாயகன், விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ, விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ. குறும்பையாடே முந்தாதே குள்ள நரியை நம்பாதே, கூடி வாழ தெரிஞ்சுக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ. விரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ, விரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ. விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ, விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு புரிஞ்சுக்கோ.
குறும்பையாடே முந்தாதே குள்ளநரியை நம்பாதே. எனவே ஒருவருக்கு அவர் சார்ந்திருக்கின்ற அல்லது அவருடன் சேர்ந்திருக்கின்ற நல்ல இனத்தினரை விட சிறந்த துணையும் சிறந்த பாதுகாப்பும் இல்லை. அதே சமயத்திலே அவர் தீய இனத்தினரை சார்ந்திருந்தால் அல்லது தீய இனத்தினர் அவருடன் சேர்ந்திருந்தால் அவர்களை காட்டிலும் அவருக்கு அல்லல் கொடுப்பவர்கள், துன்பங்களை உண்டாக்குபவர்கள் இவ்வுலகில் எவரும் இருக்க மாட்டார்கள் என்கிற சிற்றினம் சேராமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் சிற்றினம் சேர்ந்து துன்பத்தினை விலைக்கு வாங்கி கொள்ளாமல் நல்ல இனத்தாரோடு சேர்ந்து நன்மைகள் செய்து வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம். நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதலிலே இருக்கின்ற 46 அதிகாரங்களில் அமையப்பெற்றுள்ள 460 திருக்குறள்களுக்கு அந்த திருக்குறள்கள் ஒவ்வொன்றின் கருத்தோடும் தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை, கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 47வது அதிகாரமான தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள திருக்குறளின் 461 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.